வனவிலங்கு சரணாலயங்கள் அது எங்கே இருக்குது, அது நிறுவப்பட்ட ஆண்டு, அதை பற்றி பார்க்கலாம். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. 1940 வந்து இதை நிறுவியிருக்காங்க. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. 1962 வந்து நிறுவியிருக்காங்க. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம் மாவட்டம், 1967. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூரில் இருக்குது. 1976. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது. 1976 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. 1987 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. 1988 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. 2007 வந்து நிறுவியிருக்காங்க. சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. 2008 வந்து நிறுவியிருக்காங்க. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் தேனி மற்றும் மதுரையில் இருக்குது. 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பகம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 2013 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் திண்டுக்கல் மற்றும் தேனியில் இருக்குது. 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் திருநெல்வேலியில் இருக்குது. 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வடகாவேரி வனவிலங்கு சரணாலயம் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரியில் இருக்குது. 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டம் 2015 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.